நீங்கள் பிறக்கும்போது கேது தசையில் பிறந்திருப்பீங்க. ராகு தசை மொத்தம் 18 வருடங்கள். ஒவ்வொரு புத்தியாக பிரித்து பார்த்தால் மொத்தம் 216 மாதங்கள் உங்களுக்கு ராகு தசை நடக்கும். உங்களுக்கு இன்கேஸ் ராகு தசையில் சூரிய புத்தியோ சந்திர புத்தியோ செவ்வாய் புத்தியோ நடந்தால் பலன்கள் குறைவாகத்தான் இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு அஷ்டம சனி தான் நடக்குது. மேலும் 5ஆம் இடம் என்பது குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம்னா குழந்தையை பெற்றுக்கிறது மட்டும் கிடையாது. குழந்தை பாக்கியம்னா குழந்தை பிறப்பு மட்டும் கிடையாது. உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. மேலும் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறனால அதிலும் குறிப்பாக சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி உங்களுக்கு நடந்ததுன்னா கண்டிப்பாக வீடு மனை வண்டி வாங்கக்கூடிய யோகம். உங்களுக்கு எதிரி எல்லாருக்குமே இருக்க தான் செய்வாங்க. எதிரியை சமாளிக்கக்கூடிய திறமை நார்மலாகவே சிம்மராசிக்கு இருக்கு. ராகுவும் கேதுவும் 180 டிகிரின்னு சொல்லுவோம். ராகு பகவானின் குணமும் கேது பகவானின் குணமும் அப்படியே நேர் எதிராக இருக்கும். மன அழுத்தம் மன உளைச்சல் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னா ஜென்ம கேது நடக்குது, இங்கிட்டு ராகு தசை நடக்குது, அங்கிட்டு அஷ்டம சனி. ஸோ வணக்கம். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த பதிவில் சிம்மராசி மக நட்சத்திரம் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ, உங்களுக்கு என்ன புத்தி நடக்குதோ, அதாவது என்ன தசா புத்தி நடக்குதோ அதை வைத்து இந்த பதிவில் இந்த 2026ஆம் ஆண்டு பலன்களை பார்ப்போம். முதலில் எந்த வயதில் எந்த தசை நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் பிறக்கும்போது கேது தசையில் பிறந்திருப்பீங்க. அடுத்து இந்த 2026ஆம் ஆண்டு 24 வயது வரை உள்ளவர்களுக்கு உங்களுக்கு சுக்கிர தசை நடக்குது. இந்த வருடம் உங்களுக்கு 24 வயது முதல் 30 வயது வரை உள்ளவர்களுக்கு சூரிய தசை நடக்குது. இந்த 2026ஆம் ஆண்டு 30 வயது முதல் 40 வயது வரை உள்ளவர்களுக்கு சந்திர தசை உங்களுக்கு நடக்குது. இந்த 2026ஆம் ஆண்டு 40 வயது முதல் 47 வயது வரை உள்ளவர்களுக்கு உங்களுக்கு இப்போ செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு 47 வயது முதல் 65 வயது வரை உள்ளவர்களுக்கு உங்களுக்கு ராகு தசை நடக்குது. இந்த 2026ஆம் ஆண்டு 65 வயது முதல் 81 வயது வரை உள்ளவர்களுக்கு குரு தசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த 2026ஆம் ஆண்டு 81 வயது முதல் 100 வயது வரை உள்ளவர்களுக்கு உங்களுக்கு சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பதிவில் சிம்மராசி மக நட்சத்திரம் அதிலும் குறிப்பாக 47 வயது முதல் 65 வயது வரை உள்ளவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். உங்களுக்கு ராகு தசை நடக்குதுன்னு சொல்லிட்டோம். அதனால இந்த 2026ஆம் ஆண்டு ராகு தசையை அடிப்படையாக வைத்து ராகு தசையில் என்னென்ன புத்தி நடக்குதோ அந்த புத்தியின் அடிப்படையாக வைத்து உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ராகு தசை மொத்தம் 18 வருடங்கள். ஒவ்வொரு புத்தியாக பிரித்து பார்த்தால் மொத்தம் 216 மாதங்கள் உங்களுக்கு ராகு தசை நடக்கும். முதலில் ராகு தசையில் உள்ள 9 புத்திகளினுடைய கால அளவு, அதாவது எத்தனை மாதங்கள் ஒவ்வொரு புத்தியும் நடக்கும் அப்படிங்கிறத முதலில் பார்ப்போம். ராகு தசையில் உங்களுக்கு முதல்ல சுய புத்தி, அதாவது ராகு புத்தி தான் நடக்கும். 32.4 மாதங்கள் ராகு புத்தி நடக்கும். அதற்கடுத்து குரு புத்தி 32.8 மாதங்கள் உங்களுக்கு குரு புத்தி நடக்கும். குரு புத்திக்கு அடுத்து சனி புத்தி 34.2 மாதங்கள் உங்களுக்கு நடக்கும். சனி புத்திக்கு அடுத்து 30.6 மாதங்கள் உங்களுக்கு புதன் புத்தி நடக்கும். புதன் புத்திக்கு அடுத்து கேது புத்தி உங்களுக்கு 12.6 மாதங்கள் நடக்கும். கேது புத்திக்கு அடுத்து உங்களுக்கு சுக்கிர புத்தி 36 மாதங்கள், அதாவது 3 வருடங்கள் உங்களுக்கு நடக்கும். சூரிய புத்தி 10.8 மாதங்கள் உங்களுக்கு நடக்கும். சூரிய புத்திக்கு அடுத்து சந்திர புத்தி 18 மாதங்கள் உங்களுக்கு நடக்கும். சந்திர புத்திக்கு அடுத்து செவ்வாய் புத்தி கடைசியாக 12.6 மாதங்கள் உங்களுக்கு நடக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு 47 வயது முதல் 65 வயது வரை உள்ளவர்களுக்கு ராகு தசை தான் நடக்குது. ஆனால் ராகு தசையில் என்ன புத்தி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய விரும்பினால், மேலும் இந்த 2026ஆம் ஆண்டு பலன்களை உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் தெரிய விரும்பினால் இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்ம 9 புத்தி நடக்குதுன்னு சொல்லிட்டோம். எந்த புத்தி உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும், எந்த புத்தி உங்களுக்கு அனுகூலமாக இருக்காது இந்த ராகு தசையில் அப்படிங்கிறத முதலில் பார்ப்போம். உதாரணத்திற்கு ராகு தசையில் குரு புத்தி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த குரு புத்தி அனுகூலமாக இருக்குமா அப்படிங்கிறத எதை வைத்து சொல்லலாம்னா, உங்கள் ராசியின் அதிபதியை வைத்து, உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதியை வைத்து உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைநாதனை வைத்து சொல்ல வேண்டும். அப்படின்னா உங்கள் ராசி சிம்மராசியின் அதிபதி சூரிய பகவானை வைத்தும், உங்கள் நட்சத்திரம் மக நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவானை வைத்தும் உங்களுக்கு இப்ப ராகு தசை நடக்குது. ராகு தசையினுடைய தசைநாதன் ராகு பகவானை வைத்தும் சொல்ல வேண்டும். இப்ப இந்த அடிப்படையில் குரு புத்தியினுடைய அனுகூலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதலில் உங்க ராசியை வைத்து பார்ப்போம். குரு புத்தி நடக்குது. புத்திநாதன் குரு பகவான் உங்களுக்கு சிம்மராசியினுடைய அதிபதி சூரிய பகவான். குரு பகவானும் சூரிய பகவானும் நட்பு கிரகங்கள். அதனால
ராசிநாதனை வைத்து சொன்னால் 100% உங்களுக்கு குரு புத்தி அனுகூலமாக இருக்கும். அடுத்து உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி வைத்து சொன்னால் உங்களுக்கு குரு புத்தி நடக்குது. புத்திநாதன் குரு பகவான். உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி, அதாவது மக நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான். குரு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் பகையும் கிடையாது, நட்பும் கிடையாது, அப்படின்னா சமம்னு சொல்கிறோம். குரு புத்தி உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவானை வைத்து சொன்னால் 50% அனுகூலமாக இருக்கும். அடுத்து குரு புத்தி உங்களுக்கு நடக்கும் தசையை வைத்து சொன்னால், அதாவது குரு புத்தியில் புத்திநாதன் குரு பகவான். உங்களுக்கு என்ன தசை நடக்குது? ராகு தசை. ராகு தசையினுடைய தசைநாதன் ராகு பகவான். குரு பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் பகையும் கிடையாது, நட்பும் கிடையாது, அப்படின்னா சமம்னு சொல்லலாம். அப்படின்னா குரு புத்தி ராகு தசையை வைத்து சொன்னால் 50% அனுகூலமாக இருக்கும். இப்போ பார்த்துட்டோம். உங்கள் ராசியை வைத்து சொன்னால் 100% அனுகூலம். உங்கள் நட்சத்திரத்தை வைத்து சொன்னால் 50% அனுகூலம். உங்களுக்கு ராகு தசை நடக்குது. ராகு தசையை வைத்து சொன்னால் 50% அனுகூலம். அப்போ 100 + 50 + 50 = 200. 200/3 அப்படின்னு போட்டால் 66.6% உங்களுக்கு குரு புத்தி ராகு தசையில் அனுகூலமாக இருக்கும். அதாவது ராகு தசையில் குரு புத்தி உங்களுக்கு 66.6% அனுகூலமாக இருக்கும். இதே அடிப்படையில் இந்த டேபிளில் ராகு தசையில் ஒவ்வொரு புத்தியினுடைய அனுகூல சதவீதம் எவ்வளோன்னு பார்ப்போம். ராகு தசையில் ராகு புத்தியினுடைய அனுகூல சதவீதம் 50% ஆகும். அடுத்து குரு புத்தி 66.6% அனுகூலமாக இருக்கும். அடுத்து சனி புத்தி 66.6% அனுகூலமாக இருக்கும். அடுத்து புதன் புத்தி 50% அனுகூலமாக இருக்கும். அடுத்து கேது புத்தி 50% அனுகூலமாக இருக்கும். அடுத்து சுக்கிர புத்தி 66.6% அனுகூலமாக இருக்கும். அடுத்து சூரிய புத்தி 33.3% அனுகூலமாக இருக்கும். அடுத்து சந்திர புத்தி 33.3% அனுகூலமாக இருக்கும். அடுத்து செவ்வாய் புத்தி கடைசியாக 33.3% அனுகூலமாக இருக்கும். இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. பொதுவாக எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, எனக்கு ராகு தசை நல்லா இருக்குமா? சிம்ம ராசி மக நட்சத்திரம், எனக்கு ராகு தசை நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. காரணம் என்னன்னா, ராகு தசையில் 9 புத்தி இருக்கும். 9 புத்தியினுடைய பலனும் வேற வேற மாதிரி இருக்கும். இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். ராகு தசையில் உங்களுக்கு குரு புத்தி நடந்தால் இந்த 2026ஆம் ஆண்டு நல்லாயிருக்கும். ராகு தசையில் உங்களுக்கு சனி புத்தி நடந்தால் 2026ஆம் ஆண்டு இந்த வருடம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு சுக்கிர புத்தி நடந்தால் இந்த 2026ஆம் ஆண்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதாவது ராகு திசையில் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு குரு புத்தியோ சனி புத்தியோ சுக்கிர புத்தியோ இருந்தால் மிகவும் அனுகூலமாக இருக்கும். கண்டிப்பாக ப்ராஸ்பரஸ் இயர்னு சொல்லுவோம் இல்லையா, வளமான ஆண்டு இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ராகு திசையில் இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ராகு புத்தியோ கேது புத்தியோ புதன் புத்தியோ நடந்தால் மிதமான பலன்கள் இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் ராகு திசையில் சூரிய புத்தியோ சந்திர புத்தியோ செவ்வாய் புத்தியோ நடந்தால் பலன்கள் குறைவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் சூரிய புத்தி நடந்தால் சூரிய பகவானோ, சந்திர புத்தி நடந்தால் சந்திர பகவானோ, செவ்வாய் புத்தி நடந்தால் செவ்வாய் பகவானோ சாதகமாகவோ வலுவாகவோ இருந்தால் இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் இன்னும் அதிகமாகும். இந்த 2026ஆம் ஆண்டு ராகு தசையில் எந்தெந்த புத்தி அதிக அனுகூலம் இருக்கும், எந்தெந்த புத்தி மிதமான அனுகூலம் இருக்கும், எந்தெந்த புத்தி குறைவான அனுகூலம் இருக்கும்னு சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த 18 வருஷத்தில் 9 புத்திகள் நடக்குதுன்னு சொல்லிட்டீங்க. அந்த 9 புத்தியில் சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி அனுகூலம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அந்த 3 புத்தியுமே எங்களுக்கு 18 வருடம் சிரமப்படுத்துமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சிரமப்படுத்தாது. அந்த 3 புத்தி நடக்கும்போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கு தான் கோச்சாரம்னு சொல்றோம். கோச்சாரத்தில் கிரகங்கள், அதாவது வருட கிரகங்கள் வலுவாக இருந்தால் ராகு தசையில் புத்தி சரியில்லைன்னா கூட நமக்கு கோச்சார பலன்கள் சப்ஸ்டான்சியேட் பண்ணும், அதாவது அதிகப்படுத்தி கொடுக்கும். அது எப்படி அப்படிங்கிறத இப்பொழுது பார்ப்போம். இப்போ வருட கிரகங்கள்னு சொல்லிட்டோம். வருட கிரகங்கள்னா நமக்கு சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு பகவான். இப்போ இந்த 4 வருட கிரகங்களும் இந்த 2026ஆம் ஆண்டு எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு முதலில் பார்ப்போம். முதலில் சனி பகவான் மீனராசியில் இருக்கிறாரு. இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதுமே மீனராசியில் தான் இருப்பார். மீனராசி உங்கள் ராசி, அதாவது சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம். அப்படின்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குதுன்னு அர்த்தம். ஏற்கனவே இந்த அஷ்டம சனி உங்களுக்கு இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி ஆரம்பித்து என்ன காட்ட முடியுமோ அது காட்டிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த வித்தியாசம் உங்களுக்கு நல்லா உணர முடியும்னு நினைக்கிறேன். இந்த அஷ்டம சனி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் வாரத்தில் உங்களுக்கு முடிந்துவிடும். இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு அஷ்டம சனி தான் நடக்குது. இப்போ சொன்னோம்லையா, ராகு தசையில் 9 புத்தி இருக்குது. இந்த 9 புத்தியில் எந்த புத்திகள் நடக்கும்போது அஷ்டம சனி தாக்கம் குறைவாக இருக்கும்னா ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி மற்றும் சுக்கிர புத்தி. உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு புத்தி நடந்தால் இந்த 2026ஆம் ஆண்டு அஷ்டம சனி தாக்கம் குறைவாக இருக்கும். மேலும் சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி நடந்ததுன்னா அஷ்டம சனி தாக்கம் அதிகமாக இருக்கும். பயப்படாதீங்க, அடுத்து வர்றேன்.
அடுத்து குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறாரு. சிம்ம ராசிக்கு 11ஆம் இடம் தான் மிதுன ராசி. மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு. இந்த வருடம் அதாவது 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் இருப்பார். மிதுன ராசி சிம்ம ராசிக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். அப்படின்னா ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் தான் இருப்பார். அடுத்து குரு பகவான் ஜூன் 3ஆம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு அதாவது சிம்ம ராசியினுடைய 12ஆம் இடம் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவான் உச்சமடையும் ராசி கடகராசி. கடகராசிக்கு குரு பகவான் வந்துட்டா குரு உச்சத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம், உச்ச குருன்னு அர்த்தம். அதனால் ஜூன் 3ஆம் தேதி கடகராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிட்டா எல்லா ராசிக்குமே அனுகூலம் தான். ஏன்னா உச்ச குரு இல்லையா. பொதுவாக சொல்லுவாங்க 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம், 12ஆம் இடம் விரயஸ்தானம்னு. சிம்ம ராசிக்கு 12ஆம் இடம் கடகராசி. இருந்தாலும் அனுகூலமாகத்தான் இருக்கும். காரணம் என்னன்னா உச்ச குரு. கடகராசியில் குரு பகவான் உச்சம் அடைகிறதுனால இந்த மறைவு ஸ்தானம் விரயஸ்தானம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. இப்போ குரு பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. இப்போ குரு பகவானை வைத்து உங்களுக்கு எந்தெந்த புத்தி நல்லா இருக்குன்னு பார்த்தா சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி. இந்த 3 புத்தி நடப்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு குரு அனுகூலம் அதிகமாக இருக்கும். குரு பகவானும் சூரிய பகவானும் நட்பு கிரகங்கள், குரு பகவானும் சந்திர பகவானும் நட்பு கிரகங்கள், குரு பகவானும் செவ்வாய் பகவானும் நட்பு கிரகங்கள். அதனால இந்த 3 ராசிகளுக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு சூரிய புத்தி உங்களுக்கு நடந்தாலும் சரி, சந்திர புத்தி நடந்தாலும் சரி, செவ்வாய் புத்தி நடந்தாலும் சரி, குரு 11ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு அதிகபட்ச லாபம். மற்ற புத்திகளினுடைய பலனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும். மேலும் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம்தான் பலன் அதிகம்னு சொல்லுவோம். அதாவது குரு பார்வை எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசியில் என்ன பலனோ அந்த பலன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குரு பார்க்கும் இடம் தான் பலன் அதிகம்னு சொல்லிட்டோம். இப்போ குரு பார்வை ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜூன் 2ஆம் தேதி வரை சிம்மராசிக்கு 11ஆம் இடம் மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு. மிதுன ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியின் 3ஆம் இடமா துலாம் ராசியை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். அதனால 3ஆம் இடம் உங்களுக்கு வலுவாக இருக்கிறது. குரு பகவான் உங்களை முயற்சி எடுக்க வைப்பாரு, முயற்சியில் சக்ஸஸ் கொடுப்பாரு. அஷ்டம சனி நடந்தாலும் நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு பலன் இருக்கும். 3ஆம் இடம் என்பது சகோதரர்களை அதாவது சகோதர உறவை குறிக்கக்கூடியது. சகோதரர் உறவில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சகோதர உறவில் பிரச்சனைகள் குறையும். அடுத்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் 5ஆம் இடம் தனுசு ராசியை பார்க்கிறார். சிம்ம ராசிக்கு 5ஆம் இடம் தனுசு ராசி. தனுசு ராசியை 7ஆம் பார்வையாக மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் பார்க்கிறார். 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். உங்களுக்கு பூர்வீக சொத்து வர வேண்டியது இருந்தால் இப்போ உங்களுக்கு வரும். மேலும் 5ஆம் இடம் என்பது குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம்னா குழந்தையை பெற்றுக்கிறது மட்டும் கிடையாது. குழந்தை பாக்கியம்னா குழந்தை பிறப்பு மட்டும் கிடையாது. உங்கள் குழந்தைகள் இதுவரைக்கும் சரியாக படிக்கலைன்னா இப்போ அவங்க நல்லா படிப்பாங்க. உங்கள் ராசியை வைத்து உங்கள் குழந்தை நல்லா படிப்பாங்க. இந்த வருஷம் 10th +1 +2 காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எந்த எக்ஸாமினேஷன்ஸ் எழுதினாலும் இந்த 2026ஆம் ஆண்டு மே மாதம் ஜூன் மாதம் எந்த எக்ஸாம் எழுதினாலும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு பாசிட்டிவாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு சக்ஸஸ் இருக்கும். குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் குழந்தைகளுக்கு இன்கேஸ் இந்த வருஷம் வேலைக்காக ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணால் இன்டர்வியூ கண்டிப்பாக கிளியர் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் சக்ஸஸ் பண்ண முடியும். உங்கள் குழந்தைகள் வேலை பார்க்கும் இடங்களில் அவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொழில் அதாவது பிஸ்னஸ் ஏதாவது பண்ணால் பிஸ்னஸ்லேயும் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். காரணம் என்னென்னா உங்கள் ராசி சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் குழந்தைகளுக்கு வளமான முன்னேற்றம் இந்த வருடம் இருக்கும். உங்கள் ராசியை வைத்து சொன்னால் உங்கள் குழந்தைகளுக்கு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஆண்டு இது. அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு முன்பே சுப காரியங்கள் நடக்கும். அதாவது திருமணம் மற்ற சுப காரியங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நடக்கும். அதாவது 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு குழந்தைகள் மூலம் சந்தோஷம் திருப்தி கிடைக்கும். அடுத்து மிதுன ராசியிலிருந்து 9ஆம் பார்வையாக சிம்ம ராசியின் 7ஆம் இடம் கும்பராசியை பார்க்கிறார் குரு பகவான். 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி ஸ்தானம். 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை ஸ்தானம். 7ஆம் இடம் என்பது உங்களுடைய பார்ட்னர். பிஸ்னஸ் எதுவும் பண்ணீங்கன்னா பார்ட்னர் அதாவது கூட்டாளின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 7ஆம் இடம் என்பது உங்களுடைய நண்பர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. மேலும் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறனால கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் இருக்குது, சிக்கல்கள் இருக்குது, தகராறுகள் இருக்குது, வம்புகள் இருக்குது. இன்கேஸ் அஷ்டம சனினால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போயிருந்தீங்கன்னா குடும்பம் பிரிகிற மாதிரி இருந்ததுன்னா குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் கணவன் மனைவி இடையே பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி குரு பலன் இருக்குது. அதனால் பெரிதளவில் பாதிப்பு இல்லை. குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு 2வது திருமணம் நடக்கக்கூடிய அவசியம் இருந்தால் கண்டிப்பாக ஜூன் 2ஆம் தேதிக்கு முன்பு நடக்க வாய்ப்பு உள்ளது.
அடுத்து குரு பகவான் ஜூன் 3ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ ஜூன் 3ஆம் தேதிக்கு பிறகு குரு பார்வை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குரு கடக ராசியிலிருந்து சிம்ம ராசி 4ஆம் இடமாகிய விருச்சிக ராசியை பார்க்கிறார். சிம்ம ராசி 4ஆம் இடம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் அதிபதி. செவ்வாயினாலே வீடு மனை அப்படின்னு சொல்லுவோம். ராசியின் 4ஆம் இடத்தில் குரு பார்வை இருப்பதால் சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்குமே வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உள்ளது. அதிலும் குறிப்பாக சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி உங்களுக்கு நடந்ததுன்னா கண்டிப்பாக வீடு மனை வண்டி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இன்னும் குறிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு செவ்வாய் புத்தி நடந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக சாதகமாக இருந்தால் கண்டிப்பாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதிக்கு பிறகு உள்ளது. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுடைய தாயார் உடல்நிலை பாதிப்பு ஏதாவது இருந்தால் 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கண்டிப்பாக உங்கள் தாயாரினுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும். அடுத்து குரு பகவானின் 7ஆம் பார்வை சிம்ம ராசியின் அதாவது உங்கள் ராசியின் 6ஆம் இடம் மகர ராசியை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது நோய் கடன் எதிரி. இதுவரை கடன் ஏதாவது இருந்ததுன்னா கடன் அடைக்க முடியாத நிலை இருந்ததுன்னா கடன் அடைக்கக்கூடிய வழி பிறக்கும். இதுவரை கேட்ட கடன் கிடைக்காமல் இருந்தால் குரு பார்வை இப்பொழுது உள்ளதால் உங்களுக்கு கேட்ட கடன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. 6ஆம் இடம் என்பது நோய். ராசியிலே சனி பகவான் இருக்கிறாரு. அஷ்டம சனினால ஏதாவது நோய் வந்திருக்கும். ராகு தசைனால ஏதாவது நோய் வந்திருக்கும். இன்கேஸ் உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் சாதகமான இடத்துல இல்லைன்னா ராகு தசையில் ஏதாவது ஒரு புத்தி அனுகூலமாக இல்லைன்னா வித்தியாசமான நோய் வரும். ஹாஸ்பிட்டல் போனால் கூட அந்த நோய் கண்டுபிடிக்க முடியாது. திடீர்னு உடம்புல எங்கேயாவது பெயின் இருக்கும். பெயினுக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பெயின் இருக்கும். அது ராகு தசையில் நடக்கும். ராகு தசையில் இந்த பித்தம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நோய்கள் இருக்கும். அஜீரணம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நோய்கள் வரும். அந்த பிரச்சனை இப்போ சரியாயிடும். காரணம் என்னன்னா 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால 6ஆம் இடம் என்பது நோய் குணமாகக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்கு. அடுத்து எதிரி எல்லாருக்குமே இருக்க தான் செய்வாங்க. எதிரியை சமாளிக்கக்கூடிய திறமை நார்மலாகவே சிம்மராசிக்கு இருக்கு. இருந்தாலும் ராகு திசையில் அஷ்டம சனி நடக்குது. கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியாத எதிரி இருப்பாங்க. 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. பிஸ்னஸில் எதிரி இருப்பாங்க. இந்த எதிரி தொல்லை எல்லாம் இந்த எதிரினுடைய பலமெல்லாம் இப்போ குறைஞ்சிரும். காரணம் என்னன்னா குரு பார்வை உங்கள் 6ஆம் இடம் மகர ராசியில் இருப்பதால் எதிரி தொல்லை குறைந்து விடும் அல்லது இருக்காது. அடுத்து குரு பகவான் 9வது பார்வையாக ஜூன் 3ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் கடகராசிக்கு வந்த உடனே மீன ராசியை பார்க்கிறார். அஷ்டம சனி தாக்கம் உங்களுக்கு அப்படியே குறைஞ்சிடும். முக்கியமாக ராகு புத்தி கேது புத்தி குரு புத்தி சுக்கிர புத்தி புதன் புத்தி மற்றும் சனி புத்தி யாருக்கு நடக்குதோ உங்களுக்கெல்லாம் அஷ்டம சனி தாக்கம் மோர் தென் 50% குறைஞ்சிரும். அடுத்து சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி உங்களுக்கு அரௌண்ட் 50% அஷ்டம சனி தாக்கம் குறைந்துவிடும். ராசியிலே சனி பகவான் இருக்கிறாரு. அஷ்டம சனினால ஏதாவது நோய் வந்திருக்கும். ராகு தசைனால ஏதாவது நோய் வந்திருக்கும். அதனால ஜூன் 3ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் மீன ராசியையும் பார்க்கிறாரு. 6ஆம் இடம் மகர ராசியையும் பார்க்கிறாரு. அதனால ஏதாவது நோயினால கஷ்டப்பட்டீங்கன்னா அவதிப்பட்டீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதிக்கு பிறகு நோயினுடைய தாக்கம் அப்படியே குறைஞ்சிடும். அந்த வித்தியாசத்தை ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து நீங்களே ஃபீல் பண்ண முடியும். அஷ்டம சனி தாக்கத்தினால வேலையில் பிரச்சனை இருந்ததுன்னா வேலையில் முன்னேற்றம் எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு இதற்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கோம் கிடைக்கலன்னா இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா சனி பகவான் இருக்கும் மீன ராசியின் மேல் குரு பார்வை உள்ளதால். அடுத்து கேது பகவான். இப்போ ராகு தசை நடக்குது. கேது பகவான் உங்கள் சிம்ம ராசியில் இருக்கிறாரு. சிம்ம ராசியில் கேது பகவான் இருந்தால் ஜென்ம கேதுன்னு சொல்லுவோம். ஜென்ம கேது இருந்தால் மன உளைச்சல் மன அழுத்தம் இருக்கும். ராகுவும் கேதும் 180 டிகிரின்னு சொல்லுவோம். ராகு பகவானின் குணமும் கேது பகவானின் குணமும் அப்படியே நேர் எதிராக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் கேது பகவான் சாதகமாக இருந்தால் மன அழுத்தம் மன உளைச்சல் குறைவாக இருக்கும். ஆன்மீக தேடல் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. அப்படி உள்டா கேது பகவான் சாதகமாக இல்லைன்னா மன உளைச்சல் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி இந்த 3 புத்தி யாருக்கு நடக்குதோ அவங்களுக்கு ஜென்ம கேதுனுடைய தாக்கம் கொஞ்சம் கூட இருக்கும். இன்னும் குறிப்பாக இதில் யாருக்கு இந்த வருஷம் கேது புத்தி நடக்குதோ அவர்களுக்கு மன அழுத்தம் மன உளைச்சல் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னா ஜென்ம கேது நடக்குது. இங்கிட்டு ராகு தசை நடக்குது. அங்கிட்டு அஷ்டம சனி. ஸோ உங்களுக்கு ராகு தசையில் கேது புத்தி இந்த வருஷம் யாருக்கு நடக்குதோ உங்களுக்கு ஒரே தீர்வு கடவுள் வழிபாடு தான். ஆனால் உங்கள் நட்சத்திரம் மக நட்சத்திரத்தின் அதிபதி யாரு கேது பகவான். அதனால பெரிதளவு பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் கடவுள் வழிபாடு உங்களுக்கு மிக மிக அவசியம். இப்போ இதுவரை ராகு திசையில் அஷ்டம சனி பலன்கள் ஜென்ம கேதுவின் பலன்கள் ராகுவின் பலன்கள் குரு பகவான் பலன்கள் பார்த்தோம். பலன்கள் ஒரு சில புத்திக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சில புத்திகளுக்கு குறைவாக இருக்கும். என்ன புத்தி நடந்தாலும் நமக்கு அனுகூலம் அதிகமாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி கடவுள் வழிபாடு தான். கடவுள் வழிபாடு என்ன செய்யணும்?
சிம்மராசி மக நட்சத்திரம். உங்கள் ராசியின் அதிபதி சூரிய பகவான். மேலும் இந்த வருடம் உங்களுக்கு சூரிய புத்தி நடந்தால் கண்டிப்பாக நீங்கள் சிவன் வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு அனுகூலமாக இருக்கும். சிவன் வழிபாடுனா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய் சிவன் வழிபாடு செய்யணும். மேலும் பிரதோஷ வழிபாடு செய்ய வேண்டும். முக்கியமாக திங்கட்கிழமை பிரதோஷம் வரும்லே சோம பிரதோஷம் அன்றும் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. அதனால சனிக்கிழமை பிரதோஷம் வரும்லே சனி பிரதோஷம் அன்றும் சிவன் வழிபாடு செஞ்சீங்கன்னா அஷ்டம சனி தாக்கத்திலிருந்து முழுவதுமாக மீண்டு வெளியே வர முடியும். முடிந்தால் ஒரு தடவை சூரிய நாராயணர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மிக மிக அனுகூலமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரம் மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான். கேது பகவானின் உகந்த கடவுள் விநாயகர். கண்டிப்பாக உங்களுக்கு விநாயகர் வழிபாடு அவசியம். மேலும் உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு கேது புத்தி நடந்ததுன்னா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிக மிக அவசியம். குறிப்பாக மக நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மூல நட்சத்திரம் வரும் நாட்களில் விநாயகர் கோயில் சென்று விநாயகர் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மிகவும் அனுகூலமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ராகு தசை நடக்குது. துர்க்கை அம்மன் வழிபாடு மிக மிக அவசியம். முடிந்தால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோயிலுக்கு போங்க. சிவனுக்கு வடக்கு பக்கம் துர்க்கை அம்மன் இருப்பாங்க. துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யுங்க. 2026ஆம் ஆண்டு ஒரு தடவை திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க. அல்லது வனதுர்க்கை, மடப்புற காளி, மாசாணி அம்மன் இந்த மாதிரி உக்கிர தெய்வங்களை ஒரு தடவை வழிபட்டிங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பொதுவாக இந்த பில்லி சூனியம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையானு தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு அதன் மேல் நம்பிக்கை இருந்து உங்களுக்கு தொடர் இழப்பு, தொடர் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த கோயிலுக்கெல்லாம் சென்று வந்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை உண்மையிலே இருந்தால் அது நிவர்த்தி ஆகிடும். இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. கண்டிப்பாக சனி பகவான் வழிபாடு மிக மிக அவசியம். ஆனால் சனி பகவான் வழிபாடு யாருக்கு அவசியம்னா யாருக்கு குரு புத்தி நடக்குதோ, யாருக்கு ராகு புத்தி நடக்குதோ, யாருக்கு கேது புத்தி நடக்குதோ, யாருக்கு புதன் புத்தி நடக்குதோ, யாருக்கு சனி புத்தி நடக்குதோ மற்றும் யாருக்கு சுக்கிர புத்தி நடக்குதோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவான் கோவிலுக்கு சென்று எல்விளக்கு ஏற்றி வழிபட்டிங்கன்னா இந்த அஷ்டமி சனி தாக்கம் உங்களுக்கு குறையும். ஆனால் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி நடப்பவர்கள் நீங்கள் சனி பகவான் கோவிலுக்கு செல்வதால் உங்களுக்கு பலன் இருக்குமான்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா பொதுவாகவே சனி பகவானும் சூரிய பகவானும், சனி பகவானும் சந்திர பகவானும், சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பகை கிரகங்கள். அதனால் நீங்கள் சிவன் வழிபாடு செய்யுங்க, விநாயகர் வழிபாடு செய்யுங்க, ராகு வழிபாடு செய்யுங்க, அதாவது துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யுங்க. இது செய்தாலே உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மிகவும் அனுகூலமாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் அனுகூலமான ஆண்டாக இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் முடிந்தால் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யவும். இந்த பதிவை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.